வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் வந்து நம்ம வந்து முட்டையோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது எக்கோட வந்து மருத்துவ குணங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எக்குன்னு எடுத்துட்டோம்னாலே இது வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. வெள்ளைக்கருவில் வந்து முக்கியமாக வந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. மஞ்சக்கருவில் பார்த்தோம்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு அதிகமாக கொலஸ்ட்ரால் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த முட்டையை வந்து எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் அதிகமாக கூடிரும்ட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அடுத்து வந்து இந்த கொலஸ்ட்ரால் அது அதிகமாக இருக்கனால வந்து நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் வந்துருமாட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அந்த முட்டையை வந்து அதனாலே வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பேர் தவிர்க்கிறாங்க. சில பேர் பார்த்தோம்னா வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து இந்த முட்டையில் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, இல்லை இந்த ப்ரோட்டீன் கான்டென்ட் இல்லாமல் வேறு ஏதாவது மல்டி விட்டமின்ஸ் இதில் இருக்கா, வேறு ஏதாவது மினரல்ஸு வந்து தாது பொருட்கள் இதில் இருக்கா, வேறு மருத்துவ குணங்கள் இதில் முட்டை எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு நாளைக்கு வந்து எத்தனை முட்டைகள் எடுத்துக்கலாம், ஸோ இந்த முட்டையை எடுத்துக்கிற விதம் வந்து நம்மளுக்கு வந்து பச்சை முட்டை எடுத்துக்கிறது நல்லதா, இல்லை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டா நல்லதா, இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லதா, ஸோ அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ முட்டை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே வெள்ளைக்கரு மஞ்சக்கரு. வெள்ளைக்கருவில் பார்த்தோம்னா ஒரு 3 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி மஞ்சக்கருவிலையும் கிட்டத்தட்ட 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மஞ்சக்கருவில் வந்து ப்ரோட்டீன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸை பொறுத்தவரை ADEK அண்ட் B12 அண்ட் B6 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விட்டமின் ஏ பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்களுக்கு நல்லது. கேரட்டில் வந்து அது அதிகமாக இருக்குது. அதில் பீட்டா கேரோட்டின்கிற காம்போனன்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது டி பார்த்தோம்னா நம்மளுக்கு போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா B12 B6லாம் வந்து பார்த்தோம்னா நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சிக்கோ தண்டுவட நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லதாக கருதப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இதில் வந்து செலினியம் சொல்லக்கூடிய முக்கியமான தாது பொருட்கள், அதாவது மற்ற உணவுகளில் இல்லாத வந்து இது வந்து 22% நம்மளுக்கு வந்து இந்த முட்டையில் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அது பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கால்சியம், அயன், பொட்டாசியம், ஜிங்க், மேக்னஸ் போன்ற தாதுக்கள்லாம் வந்து இது அதிகமாக இருக்குது. விட்டமின் இ குறிப்பாக பார்த்தோம்னா விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஓவரால் ஜென்ரல் ஹெல்த்தை வந்து நம்மளுக்கு வந்து இந்த முட்டை எடுக்கிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த முட்டையில் வந்து 77 கலோரிஸ் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. 6 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 5 கிராம் ஃபேட் கிடைக்குது. நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து வந்து இதில் குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 5 கிராம் வந்து ஃபேட் நம்மளுக்கு இருந்தாலும் அதில் வந்து 200 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு இதில் கொலஸ்ட்ரால் கிடைக்குது. அதுவும் குறிப்பாக வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் நம்மளுக்கு இதில் இருக்குது. குறிப்பாக மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அதிகமாக முட்டையில் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த முட்டையில் இருக்க 6 மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முட்டையை வந்து நம்ம உலகத்திலே வந்து அதிகமான நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த முட்டையை சொல்கிறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இது நேச்சர்ஸ் மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கனால இதை வந்து நேச்சர்ஸ் மல்டி விட்டமின் சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது, தாது பொருட்கள் அதாவது அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, பவர்ஃபுல் பிரெயின் நியூட்ரியன்ஸும் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து இந்த முட்டையை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால், இதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து பாதிப்பு உண்டாகும்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முட்டையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கிராம் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த கொலஸ்ட்ரால் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்க செல்கள், அதாவது கோடிக்கணக்கான செல்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவரிங் செல் மெம்பரேனை வந்து உருவாக்குறதுக்கு கொலஸ்ட்ரால் முக்கியமாக தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ஒரு சில ஸ்டீராய்டு உற்பத்தி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இது தேவைப்படுது. ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல ஆண்களாக இருந்தால் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ், அதாவது இனவிரக்தி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபீமேல்ஸாக இருந்தால் வந்து எஸ்ட்ரோஜன், இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செரிமானத்துக்கும் இது தேவைப்படுது. மூளைகள் வேலை செய்கிறதுக்கும் நரம்புகள் நல்லா இயங்குறதுக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் வந்து கொழுப்புகளில் வந்து உடைச்சு நம்மளுக்கு அந்த நியூட்ரியன்ஸை வந்து ப்ராப்பராக அப்சார்ப் பண்ணுறதுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் உதவுது அப்படின்றாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பார்த்தோம்னா நல்ல கொலஸ்ட்ரால், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா உடம்புல இருக்க நல்ல கொலஸ்ட்ரால், அதாவது HDL கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துங்க. லோ LDL கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து இது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ பிளட் ப்ரெஷரையும் இது கம்மி பண்ணுது. ஸோ இந்த HDL வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படுறத கம்மியாகுது. அதனால வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு இருதயத்தோட நன்மைகள் நம்மளுக்கு கூட கிடைக்குது. ஸோ இந்த கொலஸ்ட்ராலை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2 கிராம் கொலஸ்ட்ராலை வந்து நம்ம லிவரை வந்து உற்பத்தி பண்ணுதுங்க. ஸோ அந்த லிவர் உற்பத்தி பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி 2 கிராம்ஸ் நம்மளுக்கு தேவைக்கு வந்து உற்பத்தி பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 600 கிராம் வந்து வெளியே இருந்து உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீதி இருக்க 1400 கிராம் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முட்டையில் வந்து 200 மில்லிகிராம் தான் இருக்குது. ஸோ 2 முட்டை எடுத்தாலும் 400 மில்லிகிராம், 3 முட்டை எடுத்தாலும் 600 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு வந்து உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். மீதி இருக்க கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுக்கு லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மூணாவது வந்து முக்கியமான, அதாவது கோலின்கிற சொல்லக்கூடிய நியூட்ரியன் வந்து இந்த முட்டையில் வந்து அதிகமாக காணப்படுதுங்க. இந்த கோலின் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், மெமரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூட் சேஞ்சஸ் நல்லா வந்து மூட வச்சுக்கிறதுக்கும் இந்த கோலைன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா அசிட்டைல் கோலைன் சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த கோலைன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் வந்து நம்ம நரம்புகளை வந்து மூளை நரம்புலாக இருக்கட்டும், தண்டுவட நரம்புலாக இருக்கட்டும், அதை வந்து செயல் பண்ணுறதுக்கு வந்து இது இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து வேலை செய்யுது அப்படின்றாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து இந்த லிவர் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தோம்னா குறிப்பாக வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த கொலைன் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நியூரல் டியூப் டிஃபெக்ட், அதாவது ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதனால் தவிர்க்கப்படுது அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து கொலைன் அப்படின்ற காம்போனன்ட் வந்து குறிப்பாக அந்த நியூட்ரியன் வந்து நம்மளுக்கு வந்து எக்கில் அதிகமாக இருக்குது. 113 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்கில் இருக்குது அப்படின்ட்டு ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 4வது பார்த்தோம்னா புரோட்டீன்ஸ், அதாவது புரதங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு வெள்ளைக்கருலையும் அதிகமாக இருக்குது, மஞ்சக்கருலையும் அதிகமாக இருக்குது. இது குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 6 கிராம் நம்மளுக்கு வந்து புரதம் வந்து முட்டையில் கிடைக்குது. இந்த புரதமில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ஸ். 21 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது. இந்த 21 அமினோ ஆசிட்ஸில் வந்து 9 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடி வந்து உற்பத்தி பண்ணாது. ஸோ இதை வந்து நம்ம உணவு மூலங்கள் தான் உட்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த 9 அமினோ ஆசிட்ஸை வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அதனால சொல்கிறாங்க. ஸோ இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து குறிப்பாக வந்து நம்மளுக்கு முட்டை மற்றும் மீன்களில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ், அதாவது நம்ம முட்டையில் இருக்க ப்ரோட்டீன்ஸை வந்து அது குறிப்பாக வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் 9 அமினோ ஆசிட்ஸ் இந்த முட்டையில் இருக்கிறனால இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த புரதம் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு உடம்புகளில் ஏதாவது புண்கள் ஏற்பட்டாலோ செல்கள் டேமேஜ் ஆனாலோ அதை ரிப்பேர் பண்ணி ரீமாடலிங் பண்ணுறதுக்கு இந்த புரதம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் இந்த புரதம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு 5வது பார்த்தோம்னா எக்கில் வந்து குறிப்பாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து லூட்டின், ஜியாசாந்தைன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து விட்டமின் ஏவோட சேர்ந்து கண்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கண்களோட இதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்களில் வந்து டெபாசிட் ஆகி நம்மளுக்கு அந்த சன்லைட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்குது. அது குறிப்பாக வந்து நம்மளுக்கு மேக்லார் டீஜெனரேஷன், அதாவது மேக்லார் டீஜெனரேஷன்னா நம்ம கண்ணோட உள்வெளியில் வந்து பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய ரெட்டினாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்லா வந்து டேமேஜ் ஆகி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பேர் தான் மேக்லார் டீஜெனரேஷன். அந்த பாதிப்பு வராமல் வந்து நம்மளுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. அதுவும் வயதானவர்களுக்கு குறிப்பாக வந்து கேட்ராக்ட், கண்புரை வர்றதை வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தவிர்க்குது அப்படின்றாங்க. 6வது பார்த்தோம்னா நம்ம இந்த முட்டைகளை எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகுதுன்ட்டு ஆய்வுகள் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முட்டையில் வந்து 77 கிலோரிஸ் இருக்குது. ஸோ அது 2 முட்டையோ 3 முட்டையோ எடுத்தாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 200-220 கிலோரிஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம உடம்புக்கு வந்து டெய்லியும் வந்து 1800லேருந்து 2000 கிலோரிஸ் தேவைப்படுது. ஸோ இந்த முட்டையை நம்ம வந்து உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு பசியின்மை, அதாவது செட்டைட்டி உருவாகுது. அதாவது வயிறு வந்து ஒரு ஃபுல்லாகி நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது, அதாவது பசி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வந்து மாவுச்சத்து உள்ளவங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பல உணவுகள் இருந்தாலும் மற்ற உணவுகளோட இந்த முட்டையை எடுத்துக்கிறது மூலமாக 65% வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 11% வந்து நம்மளுக்கு பாடியில் இருக்க ஃபேட்டு கம்மியாகுது. 61% வந்து நம்மளுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து குறையுது அப்படின்ட்டு ஆய்வுகள் நிறைய சொல்கிறாங்க. அடுத்தபடியாக 7வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மீன்கள்லையும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து மத்தி மீன்களையும் சால்மன் மீன்களையும் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நல்ல கொலஸ்ட்ரால் HDL வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே டைமில் வந்து நம்மளுக்கு உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைடு, LDL அதெல்லாம் வந்து குறைச்சி கொடுக்கும். இந்த LDLோட டென்சிட்டி அதிகப்படுத்தி HDL கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இது குறைக்குது. அதனால வந்து நம்ம பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நார்மலாக இருக்க பாம் ஆயில், இல்லை கோகனட் ஆயில், இல்லை பேஸ்ட்ரி ஐட்டமு, இல்லை பேக்கரி ஐட்டமு, இந்த பஃப் இது மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது டிரான்ஸ் ஃபேட்ஸ்மாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதி. பட் ஆனால் முட்டையில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. ஹார்ட்டுக்கு குறிப்பாக வந்து ரொம்ப நல்லது. அதாவது ட்ரைக்ளிசரைட் லெவலில் வந்து அது கம்மி பண்ணிடுது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 முட்டையை வந்து நம்ம வந்து 5 வாரத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தோம்னா 5 வாரம் கடைசியில் வந்து இந்த ட்ரைக்ளிசரைட் லெவலில் வந்து 10% குறையுதுன்ட்டு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இவ்வளோ மருத்துவ பலன்கள் கொண்ட முட்டை, குறிப்பாக வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கிடைக்குது. விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது. ஒரு சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கண்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் கொண்ட முட்டையை வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அதுவும் குறிப்பாக வந்து மாவுச்சத்து குறைவாக, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற உணவுகளை வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டா
கண்டிப்பாக வந்து இது 2லேருந்து 3 முட்டை வரையும் நம்ம டெய்லி இதை உணவில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி முட்டையை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால எந்த விதமான ஹார்ட் ப்ராப்ளமோ வெயிட் கெயினும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி முட்டையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக வந்து முட்டையை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அதில் வெறும் ஸ்டீம் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஆஃப் பாயில் ஆம்லேட் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருப்போம், சில சமயம் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருந்தாலுமே நம்ம அதில் இருக்க எக்ஸ்ட்ரா கலோரிஸையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெறுமனையாக வந்து நம்மளை பாயில் பண்ண எக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அதில் இருக்க கலோரிஸும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அளவாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொன்னாங்கன்னா வந்து கொலஸ்ட்ரால் வந்து 300 மில்லிகிராம் மேலே நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அலர்ஜிக் ரிஸ்க் இந்த முட்டை சாப்பிட்றதுனால வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க ஸ்டடீஸ் எல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணி ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்லாம் பார்த்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க முடிவில் அவங்க சொல்கிறது வந்து முட்டையில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால ஹார்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத உறுதிப்பட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து கிளைசிமிக் லெவலில் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு எக் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷனும் வந்து முட்டை நல்லா வரல அப்படின்ட்டு சொல்கிறனால டெஃபினட்டாக வந்து நம்ம முட்டை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைங்க. டெய்லி வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளையாவது ஒரு முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த முட்டையோட மருத்துவ பலன்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கிடச்சி நம்ம ஆரோக்கியமான வாழ்றதுக்கு வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.